அனைவருக்கும் வணக்கம். ஆணும் பெண்ணும் சமம் என்ற வார்த்தை வெறும் பேச்சளவில் தான் இருக்கிறது. நடைமுறைக்கு சாத்தியமா என்று கேட்டால் அது இன்றளவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக ஆயிரம் சட்டங்கள் இந்திய நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சட்டங்களை சரியான முறையில் பயன்படுத்துபவரை காட்டிலும் ஒரு சில பேர் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. அப்படி சட்டத்தை தவறாக பயன்படுத்தி தவறே இழைக்காத மாமியாரையும் மாமனாரையும் நாத்தனாரையும் ஒரு குடும்ப வன்முறை என்ற சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அவர்களின் மீது பொய்ப்பழி போடும் மருமகளுக்கு சரியான ஒரு தீர்ப்பை இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்பை பற்றிய விளக்கம் இதோ உங்களுக்காக. குடும்ப வன்முறை சட்டத்தை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக இன்றைய உச்ச நீதிமன்றம் ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. ஒரு மனைவியானவர் தன்னுடைய கணவர் மீதோ தன்னுடைய கணவர் குடும்பத்தார் மீதோ பொய்யான குற்றம் சாட்டி வன்முறை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் அவர் நேரடியாக உயர் நீதிமன்றத்தை குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு 482, அதாவது புதிதாக வந்திருக்கக்கூடிய சட்டம் BNSS பிரிவு 528 கீழ் வாஷ்மூன் தாக்கல் செய்து தனக்கு எதிரான பொய்யான குற்றச்சாட்டை ரத்து செய்து